ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் மக்களா, அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான். என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? இதை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க. வாங்க இப்போ இன்றைக்கி என்ன குக்கிங் ரெசிபி அப்படின்றத என் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபியாக தான் இருக்கும். ஸோ எஸ் மக்களே, இன்றைக்கி நான் ஒரு 1/2 கிலோ கொஞ்சம் கூட கொஞ்சம் மட்டன் எடுத்திருக்கேன். ஸோ அது சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுட்டேன். அப்புறம் ஒரு பல்லாரி வெங்காயம் சோப்பு எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இஞ்சி எடுத்திருக்கேன். இஞ்சி இவ்வளவு, பூண்டு இவ்வளோ எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கணும். ஸோ தக்காளி, கேப்சிகம், கருவேப்பிலை, மல்லிச்செடி. ஸோ வாங்க இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான மசாலா மேக் பண்ணி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு கறி பண்ணலாம். ஸோ தேங்காய் கொஞ்சம் ஒரு 4-5 பூண்டு எடுத்துக்கோங்க. பட் என்கிட்ட ஃப்ரெஷ் தேங்காய் இல்லாதனால நான் இந்த த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு மக்களே பண்ணிட்டேன். அதுக்கு தேவையான எண்ணெய் எடுத்துக்கலாம். ஸோ எண்ணெய் ஊற்றிட்டேன். ஆலிவ் ஆயில் ஊற்றிருக்கேன் இன்றைக்கி. நீங்கள் எந்த குக்கிங் ஆயில்னாலும் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெயில் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸோ பல்லாரி வெங்காயம் ஒரு பெருசு எடுத்திருக்கேன். நான் கொஞ்சம் தாளித்து அதுக்கப்புறம் போடுறதுக்கு வச்சுருக்கேன் வெங்காயம். ஒரு மசாலா, சூப்பரான ஒரு மசாலா ரெடி பண்ணுறோம். நம்ம எல்லாமே மொத்தமாகவே போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம பேஸ்ட் பண்ண போகிறதுக்கு தான். தக்காளி நறுக்கி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, மல்லிச்செடி பாருங்கள். தக்காளி, கருவேப்பிலை, மல்லிச்செடி போட்டிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு, அதோட ஃப்ரெஷ் தேங்காய் போட்டுக்கோங்க. நீங்கள் இந்த ஃப்ரெஷ் தேங்காய் இல்லாதனால நான் இந்த ஷ்ரெட்டட் தேங்காய் ஒரு இந்த அளவுக்கு போட்டிருக்கேன். பொது மக்களே, நல்லாவே இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கி ரோஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை ஒரு சாஃப்ட் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் மக்களே, சூப்பரான ஒரு பேஸ்ட்டு அரைச்சிக்கலாம். பாருங்க மக்களே, ஒரு மை பேஸ்ட்டு நல்லா சுட அரைச்சிட்டேன். எஸ் மக்களே, இப்போ நான் இந்த கேப்சிகம் மட்டும் வெட்டிட்டு நம்ம இப்போ அடுப்பில் பண்ணிடலாம். கேப்சிகம் போட்டால் அந்த கேப்சிகமோட ஃப்ளேவர் எங்களுக்கு பிடிக்கும் மக்களே. நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் சூப்பராக இருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். டேஸ்ட் வைஸ் நான் கேரண்டி மக்களே. ஸோ பல்லாரி வெங்காயம் ஒன்றில் கொஞ்சம் தாளிப்புக்கு எடுத்தேன். பட் நம்ம இன்னும் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கிட்டோம்னா கிரேவி சூப்பராக கிடைக்கும். அதனால் இன்னும் ஒரு சின்ன வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டேன். அதே தாளித்து இதிலே ஊற்றியாச்சு. ஸோ இப்போ இதில் வெங்காயம், நான் ஹோல் ஸ்பைசஸ்லாம் எதுவும் போடல மக்களே. ஏன்னா நான் தேங்காய் சோறு பண்ண போகிறேன். ஸோ அதுவும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படின்னு. ஸோ அதனால் அதில் ஹோல் ஸ்பைசஸ் இருக்கிறதுனால இதில் பெருசாக ஹோல் ஸ்பைசஸ் போடல. வெங்காயம், கேப்சிகம், கருவேப்பிலை மக்களே, தாளிப்புக்கு கருவேப்பிலை, ஸோ இப்போ இது ஓரளவுக்கு
ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம். தண்ணி மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் மக்களே. ஸோ இப்போ நம்ம இதில் கறிக்கு தேவையான மசாலா, சில்லி பவுடர் 1 ஸ்பூன், மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் இல்லை, ஒரு 2 பிஞ்சு. இதுதான் மக்களே அந்த கறி பவுடர். பட்டை, ஏலக்காய், கிராம்பு பொடி சேர்த்து அரைச்சி வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் மல்லிப்பொடி 1 ஸ்பூன், நம்ம குழம்புக்கு போடுற குழம்பு மசால் அது ஒரு 2 ஸ்பூன். உப்பு, நம்ம இப்பவே கறியும் போட்டு, ஆக்சுவலாக கறி மசாலாலே போடணும்னு நினச்சேன். வெங்காயமும் நம்ம இதுவும் பண்ணோம்ல, வெங்காயமும் நம்ம அது என்ன பண்ணோம், கேப்சிகமையும் எண்ணெயில் போட்டு பண்ணும்போதே மட்டனையும் அந்த எண்ணெயிலே போட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலாலாம் போட்டிருக்கலாம். பரவாயில்ல, மறந்துட்டேன். ஒரு தடவை உப்பு டேஸ்ட் பண்ணிட்டு விசில் போட்டுக்கிறேன் மக்களே. உப்பு ஒரு பத்தலை, உப்பு போட்டுட்டு. இங்கே மட்டன் வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதனால் அப்படியே மூடி விசில் போட்ட வேண்டியதான். 15 விசில் வரணும் மக்களே. ஓகே மக்களே, இப்போ நான் ஒரு சின்ன புலாவ், அந்த மட்டன் வேகுது அதுக்கு ஒரு புலாவ் பண்ண ஒரு சின்ன பல்லாரி வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 2 சின்ன தக்காளி, கருவேப்பிலை, மல்லிச்செடி, இஞ்சி பூண்டு, ஹோல் ஸ்பைசஸ். வாங்க எப்படி பண்ணிடலான்னு நம்ம ஸ்டைலில் பார்த்துடலாமா? வாங்க. கீ ரைஸ் தான் மக்களே, ஒன்லி கீ இன்னைக்கு. இலை, பிரியாணி இலை மக்களே. ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய், அப்புறம் பூவில் ஒரு 3 இதழ் அன்னாச்சி பூ, லவங்கம் கொஞ்சம் நிறையா போட்டுக்கலாம் மக்களே. ஒரு 8 லவங்கம் அளவுக்கு போட்டுக்கேன். கொஞ்சோன்னு சீரகம் மக்களே, சீரகம். அதுக்கப்புறம் நம்ம சோம்பு ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி போட்டுக்கலாம். கல்பாசின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த கருப்பண்டு ஒயிட் கலர் மாதிரி இருக்கும் பூவா, அது ரொம்ப ரொம்ப சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். பிரியாணி மாதிரி தானே மக்களே, கீ ரைஸ்க்கும் அது நல்லாயிருக்கும். அது ஒரு 2-3 போட்டிருக்கேன். பட்டை, ஒரு பட்டை. ஸோ இதெல்லாம் கீழே போட்டு வறுத்துட்டு இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கிற பல்லாரி வெங்காயம், ஸோ ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு மக்களே. எப்பயுமே கோல்டன் ப்ரௌன்லேயே பண்ண அவசியம் இல்லை. ஸோ ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, தக்காளி.
கருவேப்பிலை, மல்லி, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, மல்லிச்செடி, புதினா இல்லை மக்களே இன்னைக்கு, அதனால புதினா போடல. நான் புதினா இருந்தால் அதுவும் கொஞ்சம் போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். ஸோ இதில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி மக்களே, பச்சை மிளகா நம்ம காரத்துக்கு ஏற்ப, நான் வந்து பசங்க சாப்பிட்டாங்கன்னு ஒரு 2-3 மட்டும் போட்டிருக்கேன். ஸோ பச்சை மிளகா போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு பச்சை ஏலக்காய், கிராம்பு அந்த பொடி ஒரு 2 பிஞ்ச் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மல்லிப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் மக்களே, ரொம்பலாம் போடல. ஆக்சுவலாக இது தேங்காய் சோறுன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஆனால் தேங்காய் போடுவாங்க, தேங்காய் பால் போடுறதான் தேங்காய் சோறு. நான் தேங்காய் பால் போடாமல் வெறும் தண்ணி ஊற்றி தான் பண்ண போகிறேன். ஸோ இதிலே வந்து நம்ம இப்போ அரிசி வந்து 4 கப் எடுத்து வச்சேன். ஸோ இந்த சின்ன கப்பில் 4 கப்பு. எக்ஸ்ட்ரா ரைஸ் இருந்தால் ஓகே தானே, 2-3 நேரத்துக்கு கூட சாப்பிட்டுப்பாங்க பசங்கன்ட்டு 4 கப் போட்டிருக்கேன். இதிலே லைட்டாக இந்த இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்புறம் தண்ணி, உப்பு, ஒரு கப்புக்கு 1.5 கப் தண்ணி அளவுக்கு மக்களே. நான் வந்து 6 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இதில் அதை ஊற்றிட்டேன். இப்போ உப்பு போடணும் மக்களே, உப்பு மறந்துடக்கூடாது. உப்பு கவரில் இருந்துச்சு மக்களே, இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன் உப்பு. கொஞ்சோண்டு தேங்காய் பவுடர் இருந்துச்சு மக்களே, அது சும்மா ஒரு ஸ்பூன் அதை கொட்டிக்கிறேன். தயிர் இருந்தால் போடலாம், பட் என்கிட்ட தயிர் இல்லை. ஸோ அந்த கலர் கொஞ்சம் நல்லா கொடுக்கும். ஸோ அதுக்காண்டி தேங்காய் போட்டிருக்கேன். இந்த தண்ணிக்கு பதிலாக ஒரு கப்பு வந்து தேங்காய் பால் இருந்தால் சூப்பராக இருக்கும். தராங்க. எஸ் மக்களே, ஓரளவுக்கு தண்ணி வத்திடுச்சு. இப்போ நம்ம சட்டியை தூக்கிட்டு தம் போட்டுடலாம். இதுதான் சேஃப், நம்மளுக்கு அடி பிடிக்காது ரைஸ். பாருங்க மக்களே, சூப்பரான தலன்னு உதிரியாக தேங்காய் சோறு ரெடி டு சர்வ். ஸோ இப்போ நம்ம இதை கல் தவாலேருந்து தூக்கி வச்சிடணும். ஏன்னா அப்புறம் வந்து அது ரொம்ப குழஞ்சிடும், அதாவது அந்த உதிரி போடும். ஸோ மட்டனும் வந்து விசில் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு காய்ஸ். சைட் பை சைடாக எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ டீ போட்டு குடிச்சிட்டு நம்ம லைட் டைம் வந்த போது ஆக்கலே ஒரு குக்கர் வாங்க முடியுதா இங்கே இருந்துக்கிட்டு நம்மளால. சோறு அப்படியே சூப்பர் தளன்னு எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா மசாலா. இதுதான் மக்களே, இந்த அரைச்சி பண்ணுறதுடைய ஒரு டேஸ்ட்டே தனியாக இருக்கும்.